ப்ளீஸ். ச்சே, எங்க அம்மா மூடி அவுட் பண்ணிட்டாங்கடா. சூப்பரா மச்சி, செம்ம கட்டடா. ரூம் எல்லாம் போட தேவையில்ல. இந்த பொண்ணுங்க காலேஜ்ல படிக்கிறாங்கடா மச்சான். இவங்கள ரொம்ப நல்லாவே எனக்கு தெரியும். இவங்கெல்லாம் அந்த மாதிரி இருக்க சான்ஸ் இல்ல. என்னடா இங்க என்னடா பண்றீங்க? இந்த நேரத்துல உங்களுக்கு இங்க என்னடா வேலை? நான் யாரு தெரியுமா? நான் டிஐஜியோட பொண்ணு. ஏய், எங்களை பத்தி என்னடா நினைச்சிட்டு இருக்க? அடிச்சு பழங்களா பழங்க. எங்களையடா கிண்டல் பண்ற? என்ன நடக்கும் தெரியுமா உனக்கு? ஏய், அடிங்கடி உனவே. எங்க வந்து வேலை காட்டுறீங்க? வேலை போடு. மறுபடியும் உங்களை இங்க பார்த்தா கொன்னுடுவேன். மாமா, நான் வரக்கு லேட் ஆகும். நீங்க சாப்பிட்டுருங்க. இல்ல மாமா, நான் இங்க சாப்பிட்டுக்கிறேன். நீங்க சாப்பிட்டுருங்க. ஹலோ, உங்களை எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கே. டைம் என்ன ஆகுது? 1 மணி. 1 மணிக்கு இங்க என்னடா உனக்கு வேலை? என்ன ராத்திரில ஏதாவது பொண்ணுங்க வரும்னு பாக்குறியா? என்னடா முறைக்க உன்ன? ஏய், வாட் இஸ் திஸ்? என்ன பண்ற நீ? நான் டிஐஜியோட பொண்ணு, உனக்கு தெரியுமா? அதுக்கு என்னப்பா? உங்க அப்பாவால என்ன பண்ண முடியும்? யார் ஃபோன் பண்ணாலும் விட்டுறாத. See you tomorrow. ஐஜி பொண்ணுனா பெரிய இவளா? ஓடி ஓடினா. வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமாங்க சார். போலாமா? வாமா போலாம். இவர் யாரு? பரத்தோட சொந்தக்காரர். எப்பவோ புலிப்பந்தல்ல இருந்து வந்து இங்க செட்டில் ஆயிட்டாரு. எந்த ஊரு? நீ எனக்கு பொண்டாட்டியா மட்டும் இரு. ஸ்டூடண்ட்ஸ் காலேஜுக்கு வரணும்னாலே பயப்படுறாங்க. எத்தனை தடவை கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் யார் கேர் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதிகமா படிக்கிறது நம்ம ஊர் பொண்ணுங்க தான். அவங்கள ரொம்ப கீழ்த்தரமா நடத்துறாங்க. போய் இவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணீங்களே மேடம். இவரே ஒரு பெரிய ரோமியோ. எங்களை டீஸ் பண்றவங்களே இவர் என்ன பண்ணுவாரு? இங்க வா. எதுக்கு? ஏன் காரணம் சொல்லாம வர மாட்டியா? என்ன இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு போனா டீஸ் பண்ண மாட்டாங்களா? உன்னை ஒருத்தன் டீஸ் பண்றானா முதல்ல நாம எப்படி இருக்கோம்னு பார்க்கணும். அழக மூடி வச்சா தான் அழகு. இப்படி காட்டினா அசிங்கம் தான். கல்யாணத்துக்கு அப்புறம் உன் அழக உன் புருஷன் பார்த்தா போதும். இப்ப அடக்கமா இரு. ஓகே? ஹலோ த்ரிஷா. உன் டேட் ஆஃப் பர்த் என்ன? 1985. நீ ஸ்கூல்ல ஜாயின் பண்ண டேட்? 1990. 10th கிளாஸ் பாஸ் ஆன டேட்? 2000 ஏப்ரல். அப்ப வயசுக்கு வந்த டேட் சொல்லு. சொல்லு சொல்லு சொல்லு. மாம்ஸுக்கு கோவம் வந்துற போது. சரி சொல்லு. அந்த டேட்ல மாம்ஸ் உனக்கு கிரீட்டிங் கார்ட்ஸ் அனுப்புவாரு. சொல்லு சொல்லு த்ரிஷா சொல்லு. ரொம்ப அழகா இருக்கு. அட விடுங்க தம்பி, ராகிங்லாம் பண்ணாதீங்க. ஏய், நீ யாரு? இங்க உனக்கு என்ன வேலை? ஹீரோ. ஹீரோடா ஹீரோ. பார்த்தாலே தெரியல இவர் பொண்ணுங்களை காப்பாத்த வந்திருக்காரா? ஏய் ஹீரோ, கிளம்பு கிளம்பு கிளம்பு. வேலையை போய் பாரு. ஐம் சாரி. இனிமே இந்த பக்கம் வரக்கூடாது. சொல்லு. கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில் சொல்லலையே. ரேப்லாம் நாங்க பண்ண மாட்டோம் அப்படின்னு மட்டும் தப்பா நினைச்சிடாதீங்க. எங்களுக்கு கோவம் வந்தது, என்ன பண்ணுவோம்னு தெரியாது. ஏய், என்ன பண்ற? ஏய், எதுக்கு வண்டி ஏன் வண்டியில பெட்ரோல் ஊத்துற? ஏய், நில்லு, நிறுத்து. யார் நீ? நிறுத்து. ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க? என் வண்டி மேல ஞாபகம் இல்ல உனக்கு? என் வேலையை பார்த்துட்டு போக சொன்னேன்ல, அதான் பண்ணிட்டு இருக்கேன். நிறுத்து நிறுத்து. எதுக்கு இப்ப மேட்ச் பாக்ஸ் எடுக்கிற? என்னங்கடா நிறுத்து. கொஞ்சம் முன்னாடி வில்லன் மாதிரி பேசிட்டு இருந்தீங்க. இப்ப பாரு என்னோட விளையாட்டை. ஏய் 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 சார், உங்க பேரு ஆதிகேசவனா சார்? இல்ல, பரத். ஏன் கேக்குற? உங்க ஊரு புலிப்பந்தலா? எப்பவோ, இப்ப இல்ல. எங்க ஊர்ல உங்க சிலை இருக்கு சார். என்னோடதான். ஆமா சார், உங்க சிலை உங்களோடதுதான். எல்லாரும் என்ன எம்ஜிஆர் மாதிரி இருக்கேன்னு சொல்லுவாங்க. ஒருவேளை அது அவரோடதா என்னமோ. அது என்னோடது கிடையாது. அது சரி, நீ எந்த ஊரு? புலிப்பந்தல் சார். இங்கதான் படிக்கிறியா? மெடிக்கல் சீட் இங்கதான் சார் கிடைச்சது. ஓ, நல்லா படிக்கணும். வரட்டுமா?
நீ இங்க என்ன பண்ற? அட விவரமா சொல்றேன் வா. சத்தியமூர்த்தி, தம்பி இங்கதான் இருக்காருங்கிறது புலிப்பந்தல் இருக்கிற ஒரு பயலுக்கும் தெரியக்கூடாது. சத்தியம் பண்ணு. பண்ணுப்பா. ஆ. என்ன எவ்வளவு ஸ்பீடு? தனஞ்சய பண்ணையார பாக்கணும். திருப்பதிக்கு போய் ஐயப்ப சாமி பாப்பாங்க, வெங்கடாசலபதி தான் பாப்பாங்க. தனஞ்சய பண்ணையார் வீட்டுக்கு வந்தா அவரை தான் சந்திப்பாங்க. ஆனா விஷயத்தை எங்கிட்ட தான் சொல்லணும். நீ ரொம்ப அதிகமா பேசுற. இந்த லத்திய அடியில வச்சு தள்ளுனா கண்ணுல வரும். யூ மீன் கீழ இருந்துன்னா? சொல்லு. இந்த டிஸ்ட்ரிக்ட் எஸ்பியா புதுசா வந்திருக்கேன். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உட்காரு. சுப்பையாக்கு ஏற்கனவே சீட்டு கொடுத்தாச்சு, எதிர்த்து யாரும் நிக்க கூடாது சொல்லிருக்கல. அப்புறம் சுயேட்சை நின்னு என்னத்த நான் கிழிக்க போறேன்? இவ்வளவு நாளா கட்சிக்காக பாடுபட்டவன் நான் தாங்க. இப்ப சீட்டை அவனுக்கு கொடுத்தா என்னங்க அர்த்தம்? ஏய், எலெக்ஷன்ல நிக்கணும்னா கஷ்டப்பட தேவையில்ல, பணம் வேணும். உன்கிட்ட இருக்கா? இல்ல. ஒருத்த முன்னேற நினைக்கும் போது 10 பேரை சேர்ந்து அமுக்க நினைக்கிறீங்களே, அதனாலதான் நீங்க உருப்படாம இருக்கீங்க. எலெக்ஷன் முடியிற வரைக்கும் வெளியே விடாதீங்க. நீர் ஏதாவது கத்துனா வெட்டி போடுங்க வேணா. சொல்லுங்க எஸ்பி, என்ன? உன்னை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். உனக்கு கொஞ்சம் கொழுப்பு ஜாஸ்தி தான். ஆனா இப்ப பார்த்தேன், கொஞ்சம் இல்ல நிறையவே இருக்கு. எனக்கு கூட உன்ன மாதிரி தான் கொழுப்பு அதிகம். வர்ற எலெக்ஷன்ல ஒரு பாம் வெடிச்சாலும் ஒரு உயிர் போனாலும் சொன்னல, என் பவரை நான் அப்ப காட்டுவேன். நீ இவனை எட்டி உதைச்ச மாதிரி நான் உன்னை உதைக்க வேண்டி இருக்கும். அதுவும் நடு ரோட்ல. டேய், நம்ம பசங்கிட்ட சொல்லி வைடா, எஸ்பி சாருக்கு கொழுப்பு ஜாஸ்தியா, ஜாக்கிரதையா இருக்க சொல்லு. சரிண்ணே, சொல்லியாச்சு. நீங்க கிளம்பலாம். யாருண்ணா இவன்? உங்க அண்ணனுக்கு மகாத்மா காந்தி பத்தியே தெரியாது, இவரை பத்தியா தெரிய போகுது? தெரியும்டா. யாரு அந்த சிலை? அவரு பேரு ஆதிகேசவன் சார். அவரை பத்தி சொல்லணும்னா ஒரு நாள் பத்தாது சார். எப்படியும் 10 நாளுக்கு மேல ஆகும். எனக்கு ஓரளவுக்கு தெரியும். தெரிய வேண்டியதெல்லாம் இதுக்கு முன்னாடி வேற யாரையாவது காதலிச்சாரா இல்லையானு தான். அவருக்கு காதல் படுறதுக்கெல்லாம் நேரம் இல்லம்மா. அண்ணா, இதோ இவன் தான் அடிச்சது. ஏண்டா எங்க ஆளை எதுக்குடா அடிச்சீங்க? மாமூல் வாங்கினாங்க, அதனாலதான் அடிச்சோம். எதுக்கு மாமூல் வாங்க கூடாதா? உங்களுக்கு மாசம் மாசம் கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்குதுடா. ஆனா எங்களுக்கு யாரா கொடுக்குறா? ஏன் போலீஸ்காரங்க நீங்க வாங்குறது இல்ல? இந்த ஸ்டேஷன்ல யாரும் மாமூல் வாங்குறது இல்ல. பெரிய உத்தமனுங்க. எல்லாரும் அடுத்தவனை ஏமாத்தாண்டா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எங்களையும் கொஞ்சம் வாழ விடுங்கடா. பிரச்சனை பண்ணாம கிளம்புங்க. உன்ன யாரு மேலடா கை வைக்கிறீங்க? ஸ்டேஷன் தெரியுமா? யார் தெரியுமா? யாருக்கிட்ட என்னடா போலீஸ் மேல கை வைப்பீங்களா? நீங்க என்னடா ரவுடிகளா? தாடிய வளர்த்துக்கிட்டா நீ பெரிய ரவுடியா? என்னடா நீடா? விட்டுருங்க சார். போலீஸ் ஸ்டேஷன் கேட்டா வந்த? நான் ஒண்ணும் பண்ணல சார். போலீஸ் மேல கை வைப்பா? இல்ல சார், இல்ல சார். நீயா? இல்ல சார். நீ போலீஸ் மேல கை வைப்பியா? அடிப்பியா? போலீஸ்காரங்கன்னா என்னடா நினைச்ச? சட்டையா பிடிக்கிற? ரவுடிகளுக்கு போலீஸ் மேல கை வைக்கிற அளவுக்கு தைரியம் இருக்கா? போலீஸ்னா பயம் வேண்டாம்? மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் வருவீங்க? வரமாட்டேன் சார், வரமாட்டேன். போலீஸ் அனுப்பிங்க. நீல ரவுடியா? ஸ்டேஷன் பக்கம் வருவீங்க? வருவியாடா? ஒரு நிமிஷம் இரு. எடுக்காத. இப்ப ஓடி போனானே அவனோட வேலை தான் இது. ஹலோ, பரத் இருக்காரா? நான் பரத் தான் பேசுறேன். உங்ககிட்ட மினிஸ்டர் பேசணும். லைன்ல இருக்கானா? ஆமா சார். ஹலோ பரத். சார், பரத் வெளியே போயிருக்காரு சார். விஷயம் என்னன்னு சொல்லுங்க. பரத் இல்லையாமே. சார் பரத்தா சார்? ஹலோ பரத். நான் பரத் தான் பேசுறேன். சொல்லுங்க. ஒரு நிமிஷம், மினிஸ்டர் பேசுறாரு. ஹலோ பரத். சார் பரத் வெளியே போயிருக்காரு சார். மேட்டர் நான் என்ன சொல்லுங்க. யோ, பரத் இல்லையா? சார் பரத் தான் சார். ஹலோ. எஸ், நான் பரத் தான் பேசுறேன். சொல்லுங்க. மினிஸ்டர் ஸ்டேஷனுக்கே வராரு. வர சொல்லு. டேய், மினிஸ்டருக்கு வர்றதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? 1/2 மணி நேரம் சார். அவர் வர்ற வரைக்கும் இவங்களுக்கு தேவையானதை கொடுங்க. நீ வா சார். இதுக்கு மேல அடிச்சா செத்துறோம் சார். உட்காரு. என்ன இந்த பக்கம்?
சும்மாதான். காஃபி கூல் ட்ரிங்க் ஏதாவது அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நான் உங்ககிட்ட பேசணும். பேசு. அது வந்து என்ன லவ் மேட்டரா? லவ் பண்றியான்னு கேட்டேன். அது லவ்னா இதோ பாரு, எந்த ஒரு பொண்ணும் 4 பேரை அடிக்கிறவனை பார்த்து பெரிய ஹீரோன்னு நினைச்சு லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. 4 பேரை அடிச்சதுனால நான் ஒண்ணு பெரிய ஹீரோ கிடையாது. நான் பண்ணது என்னோட வேலை, அவ்வளவுதான். நீ லவ் பண்ற அளவுக்கு நான் ஒண்ணு பெரிய ஆள் கிடையாது. ஒழுங்கா படிப்பை முடிச்சு உங்க அப்பா பாக்குற பையனை கல்யாணம் பண்ணி. குட் மார்னிங் சார். பரத்ங்கிறது நீதானா? ஆமா சார். என்ன சார் நீங்க வந்திருக்கீங்க? ஒரு போன் பண்ணிருந்தா நானே வந்திருப்பேனே. சார் ஐ எம் சாரி. நம்ம ஆளுங்க ஏதோ கலாட்டா பண்ணாங்களா, நான் இல்ல. வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஆளுங்கன்னு தெரிஞ்சது. உடனே அனுப்பிட்டேன் சார். போயிட்டாங்களா அவங்க? நான் வந்த உடனே அனுப்பிட்டேன் சார். சரி வரேன். என்னடா முறைக்கிற ஜால்ரா, போடா. என்ன சொல்லு. என்ன சொல்றது, அது எப்படி சொல்றதுனே தெரியல. இத பாரு, பொண்ணுங்க அம்மா அப்பா பேச்ச கேட்டுட்டு ஒழுங்கா இருந்தா எவ்வளவு நல்ல பேர் வருமோ, அதே மாதிரி பசங்க பின்னாடி சுத்தினா அவ்வளவு கெட்ட பேரும் வரும். உன் காதல் போனாலும் பரவாயில்ல, உன்னை பெத்தவங்களோட மரியாதை போக கூடாது. ஞாபகம் வச்சுக்க. போ. இந்த மாதிரி எல்லாம் பேசி நீங்க என் மனசுக்குள்ள வந்துட்டீங்க. வரட்டுமா? பரமசிவம், அதையெல்லாம் விடுங்க. பத்திரிக்கைக்காரங்க என்ன வேணாலும் எழுதுவாங்க. சரி நீங்க என்ன சொல்ல வரீங்க சொல்லுங்க. சரி நான் அப்புறமா போன் பண்றேன். வெங்கட், ஒரு இடம் கூட பாக்கி இல்ல, எல்லா இடத்துலயும் அடிச்சுட்டான். ரொம்ப மோசமானவன். பரத். என்னையா எங்க ஆளுங்களை இப்படி போட்டு அடிச்சிருக்க? சாரி சார், நம்ம ஆளுங்க கொஞ்சம் ஓவரா போயிருக்காங்க, அதனால. சரி சரி, எங்க ஆளுங்கிட்ட மன்னிப்பு கேளு. சரி சார், போன் அவர்கிட்ட கொடுங்க. இந்தடா. ஹலோ. என்னடா சாரி சொல்லணுமா? சரி இப்போ சாரி சொல்றேன். மத்தியானம் வீட்டுக்கு வந்து அடிப்பேன், மறுபடியும் சாரி சொல்றேன். ராத்திரி வந்து அடிப்பேன், திரும்பவும் சாரி சொல்றேன். இப்படி ஒரு சாரி வேணுமாடா? வேண்டாண்ணா. சரிண்ணா. நம்மள தொட்டதுக்கு ரொம்ப பயப்படுறான், ஆனா ரொம்ப ஓவரா அடிச்சுட்டான்னா. சார், நம்ம ஆளுங்க தெரிஞ்சு அடிச்சு விளையாடுறான் சார். அந்த விஷயம் எனக்கும் தெரியும்யா. போலீஸ்காரங்கிட்ட அதிகமா வச்சுக்கிட்டா இப்படிதான் நடக்கும். நம்மளும் அதிகமா அவங்ககிட்ட வச்சுட்டா நமக்கு நாளைக்கு இதே கதி தான். சார், அவனை பார்த்தா ரொம்ப புத்திசாலியா இருக்கான். போலீஸ்ல இருக்கிறத விட அரசியல இருந்தா சீக்கிரம் முன்னுக்கு வந்துருவான். பரத், என் பொண்ணு உன் மேல ரொம்ப ஆசைப்படுறா. என்னன்னு தெரியல, ஆனா நீ அவளுக்கு கொடுத்த அட்வைஸ பார்த்து உன் மேல ஆசைப்படுறேன். என் வார்த்தை தட்ட மாட்டாங்கிற நம்பிக்கையில கேக்குறேன். நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறியா? சார், நீங்க ஆர்டர் போட்டோட செய்யறதுக்கு இது டியூட்டி இல்ல, கல்யாணம். ஏதோ உங்க பொண்ணு கேட்டாலேன்னு இல்லாம ஒரு அப்பாவா இருந்து யோசிச்சு பாருங்க. என்ன மாதிரி ஒரு கோபக்காரனுக்கு உங்க பொண்ணை கொடுக்கறது நல்லா இருக்காது. அதே மாதிரி அசிஸ்டன்ட் கமிஷனரா இருந்துகிட்டு டிஜியோட பொண்ணை கல்யாணம் பண்றது எனக்கு சரிப்பட்டு வராது. பாக்குறவங்க ப்ரமோஷன் காசு செஞ்சுக்கிட்டேன்னு சொல்லுவாங்க. ஐம் சாரி. வரேன் சார். பரத், இத பாரு, இது ஆசிட். உன் மேல ஊத்த மாட்டேன், நானே என் மேல ஊத்திப்பேன். என் உடம்ப தொடுறதுன்னா அது உன்னோட கையாதான் இருக்கணும். எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது உன் கூடவாதான் இருக்கணும். அப்படி நடக்காம போனா என் முகத்துல இந்த ஆசிட நான் ஊத்திக்குவேன். கையில இருக்கிற பாட்டில நீ உடைக்கலாம், மனசுல இருக்கிற நினைப்ப உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. நான் உன்னை காதலிச்சுட்டே தான் இருப்பேன், நீயும் என்ன காதலிக்கணும். வேற வழி இல்ல. சடனா லவ் பண்ணதே அப்படி? நான் என்ன மிஷினா சுவிட்ச் ஆன் பண்ணனும் ஓடுறதுக்கு? டைம் எடுத்துக்க. சரி, யோசனை பண்ணி சொல்றேன். ஓகே, இப்ப யோசனை பண்ணி பாரு, கரெக்டா இருக்கும்.